வாழ்க்கையில் எப்படி வாழணும்? வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம தெளிவாக இருக்கணுங்கிறத சாஸ்திரத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்காங்க. கோபமாக இருக்கும்போது முடிவெடுக்காத. அருவருப்பாக இருக்கும்போது இன்னும் பிரச்சனைகளை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. குழப்பமாக இருக்கும்போது யாருக்குமே வாக்குறுதி கொடுக்காத. இதை எல்லாத்த விட ஒரு முறைக்கு 2 முறை கோபமாக இருக்கும்போதோ, அருவருப்பாக இருக்கும்போதோ, குழப்பமாக இருக்கும்போதோ, உன்னை நீ ஆசுவாசப்படுத்திக்க. தனிமையில் இருக்கிறதுக்கு பாரு. எல்லார்கிட்டையும் நீ ஆலோசனை கேட்குற அப்படிங்கிற பேரில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு ஆலோசனை கேட்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சபடி ஒவ்வொரு ஆலோசனை கொடுப்பாங்க. இதில் தெளிந்தவர்களும் இருப்பார்கள், சில பேர் குட்டையை குழப்பவர்களும் இருப்பாங்க. அதனால் எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்கிறது, இந்த மாதிரி குழப்பமான நிலையில் இருக்கும்போது தயவு செஞ்சு தனிமையில் இருங்க. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இந்த 2 நாளில் ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. இந்த 2 நாள் விட்டு நீங்களே எடுக்கிற முடிவு அற்புதமான முடிவாக இருக்கும். அந்த முடிவு உங்களுக்கு வெற்றியை தரும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தையும் தரும். ஏற்றமும் இரக்கமும் கொண்டது தான் வாழ்க்கை. வளைவு பாதைகள் கொண்டது தான் வாழ்க்கை பாதை. அதில் நேராக தான் இருக்கணும், எப்பவுமே வெற்றி பெறணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வாழ்க்கையில் இருளும் ஒளியும் சகஜம். அதே மாதிரி வெப்பமும் குளிர்ச்சியும் மிக மிக எளிதாக நீங்கள் கடக்கிறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். வெறுப்பும் விருப்பும் சரி, சந்தோஷமாக எடுத்துக்கணும். பாராட்டுதல்களும் உங்களை தூற்றுதல்களும் ஒரே சரிசமமான முறையில் நீங்கள் அதை எடுத்துக்கணும். பாராட்டும் போது நல்ல சந்தோஷமாக இருப்பதும், உங்களை தூற்றும்போது எதிர்மறையாக நீங்கள் இருப்பதும் மிகப்பெரிய தவறு. இதெல்லாம் ஒவ்வொரு பதவியில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய அழகு, பதவியை விட்டு போனவர்களுக்கும் மிகப்பெரிய அழகை தரும். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆனால் நிரந்தரம் எது அப்படின்னா சந்தோஷம்தான். அதுலேயும் அடுத்தவங்களை சந்தோஷம் பண்ணி பார்க்குறதுங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். மக்களுக்கு சேவை செய்வது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, சொத்து மட்டுமே வாழ்க்கை இல்லை, சொந்தங்கள் மட்டுமே வாழ்க்கை இல்லை, உறவுகள் மட்டுமே வாழ்க்கை இல்லை, நட்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை. ஆனால் இதற்கு மேலே ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுதான் மக்கள். அந்த மக்களுக்கு நாம் செய்யும் சேவையை கடவுள் கொடுத்த பாக்கியமே பெரும் பாக்கியம் அப்படின்னு மகேசன் சேவையாக நினச்சி நம்ம செய்யணும். அப்போ ஆத்ம சாந்தி ஏற்படும், நட்பு ஏற்படும்.